நில்லாத செல்வம் நிலையாக இல்லில் நிதம் கூட செய்து விடுவான். செல்வாக்கும் வீடும் சீரோடு ஈவான் சிறுவாபுரி குமரனே. எனக்காக இல்லம் இலையே என்றெங்க எழில் வீடு ஐயன் தருவான். பணக்காரன் என்றும் பரதேசி என்றும் பார்த்தால எண்ணி அறியான். சிறுவாபுரி முருகனுக்கு அரோகரா. இன்னைக்கு ஒரு சந்தோஷமான வீடியோ பதிவு தான். எனக்கு பாத்தீங்கன்னா சிறுவாபுரி முருகனுடைய பதிகம் நான் சேனல் ஆரம்பிச்ச முதல்ல ஒரு தடவை போட்டேன். அப்ப ஒரு 1000 வியூஸ் தான் போச்சு. அதுக்கப்புறம் மானிட்டைசேஷன் ஆனதுக்கு அப்புறம் என்னுடைய வீடு பத்தி சில பேர் கேட்டிருந்தனால எப்படிலாம் நாங்க வீடு கட்டினோம், எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வீடு அமைஞ்சது அப்படிங்கிற வீடியோலாம் போடும்போது எனக்கு முதல்ல ஞாபகம் வந்தது சிறுவாபுரி பதிகம் தான். அதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். அது 1,00,000 தாண்டி இன்னமும் அது வியூஸ் போயிட்டு இருக்கு. கமெண்ட்ஸ் இன்னமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான கமெண்ட்ஸ். நிறைய சப்ஸ்கிரைபர் சொந்தங்களை கொடுத்த ஒரு பதிகம்னே சொல்லலாம். வீடு மட்டும் இல்ல, எனக்கு சப்ஸ்கிரைபரையும் கொடுத்த ஒரு பதிகம் அப்படின்னா அது சிறுவாபுரி பதிகம் தான். எத்தனையோ வீடியோ போட்டிருந்தாலும் இந்த வீடியோ பதிவு எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருந்ததுக்கு காரணம், நம்ம ஒரு விஷயம் சொல்றோம், அது நம்ம அருள் வாக்குலாம் சொல்லலை, நம்ம ஏதோ நமக்கு நடந்தது சொன்னோம், சாதாரணமா ஒரு வீடியோ போட்டோம். அதுல நான் பூஜை பண்ணி கூட காமிச்சிருக்க மாட்டேன். அந்த லிரிக்ஸ் மட்டும்தான் நான் ஸ்கிரீன்ஷாட் மாதிரி எடுத்து அட்டாச் பண்ணி இந்த வீடியோ போட்டிருப்பேன். நம்ம மெனக்கட்டு நிறைய அபிஷேகம் அலங்காரம் பண்ற வீடியோ விட அந்த வீடியோ அதிகமா போனதுக்கு காரணம் முருகனுடைய செயல் தான். இதுல பாத்தீங்கன்னா ஆடம்பரமோ எதுவுமே அந்த வீடியோல இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அந்த வீடியோ இந்த அளவுக்கு ரீச் ஆனதுக்கு காரணம் அந்த முருக பக்தர்களுடைய நம்பிக்கை. அது மட்டும் இல்லாம அந்த வீடியோ பதிவுல நிறைய பேர் பாத்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸ்ல எங்களுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கு, நாங்களும் இதை படிச்சோம், எனக்கும் வீடு அமைஞ்சது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பாசிட்டிவா சொல்லியிருந்தாங்க. அதை பார்த்து நிறைய பேர் படிச்சு அதை பிரிண்ட் அவுட்லாம் எடுத்து வச்சு படிச்சு இன்னமும் தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்க நம்ம சகோதரிகள் ஒரு சிலர் இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் லேண்ட் வாங்கியிருக்கோம், ஃப்ளாட் வாங்கியிருக்கோம், அதே மாதிரி நாங்கள் வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி மிராக்கள் போன வாரம் கூட நான் சொல்லியிருந்தேன். சிறுவாபுரி கோவிலுக்கே போகாம நான் எப்படி வீடு கட்டணும், அதே மாதிரி நிறைய சகோதரிகள் இப்ப வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணும்போது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. அந்த சந்தோஷத்துக்கான ஒரு வெளிப்பாடு தான் இந்த வீடியோ பதிவு. இன்னைக்கு அபிஷேகம் எங்க குடும்ப நலனுக்காக நான் அபிஷேகம் பண்ணல. முருகனுக்கு இன்னைக்கு பண்ண அபிஷேகங்கள் எல்லாமே நம்முடைய சப்ஸ்கிரைபர் சகோதரிகள் சிறுவாபுரி முருகன் நம்பி அந்த பதிகம் படிச்சு சில பேர் வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க, சில பேர் லேண்ட் வாங்கிட்டாங்க, சில பேர் வாங்குற ஐடியால இருப்பாங்க, சில பேர் அதுக்கான முயற்சியை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க நம்பிக்கையோட. அவங்க எல்லாருக்காகவும் தான் இன்னைக்கு இந்த அபிஷேகம். அதே மாதிரி அவங்க எல்லாருக்குமே சொந்தமா ஒரு வீடு அமையணும், அந்த வீட்டுல அவங்க பல்லாண்டு காலம் வாழணும் அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு நான் இந்த அபிஷேகம் பண்ணியிருக்கேன். திருமஞ்சனம், மஞ்சள், தயிர், சந்தனம், விபூதி, இந்த 5 நாளதான் அபிஷேகம் பண்ணிட்டு சூப்பரா முருகனுக்கு அலங்காரமும் பண்ணிட்டேன். நான் சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல கமெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரிதான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சகோதரி நன்றி அம்மான்னு சொல்லி போட்டு உங்களால அந்த பதிகம் படிச்சேன், இப்ப நான் வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் இருந்தது, சந்தோஷமாவும் இருந்தது. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நினைக்கலாம் பதிகம் படிச்சா வீடு கட்டிட முடியுமா அப்படின்னு. பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம பேசுற மொழின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல நமச்சிவாயாங்கிற மந்திரத்தை சொன்னாலே போதும். ஏன்னா பஞ்சபூதங்களும் கொண்டதுதான் பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சத்தை நம்ம பேசுறதுக்கு எளிமையான மொழி எது அப்படின்னா நமச்சிவாயனை வணங்குறதும் அவங்க அந்த மந்திரத்தை சொல்றதும் அப்படிதான். அதே மாதிரிதான் நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அதை கடவுளோட மொழியில நம்ம கேட்கறது அப்படிங்கிறது ரொம்பவே பாத்தீங்கன்னா கடவுளுக்குமே பிடிக்கும். அது மட்டும் இல்லாம அந்த பாடல் பாடும்போது நம்ம மனசு பாத்தீங்கன்னா ஒருநிலைப்படுத்தி அந்த வீடு தான் வேணும், காக்கா குருவிக்கு கூட கூடு இருக்கு, எனக்கு ஒரு வீடு இல்லை முருகா, நீ தான் பார்க்கணும், எனக்கு பணக்காரனும் பார்க்க மாட்டேன், பரதேசியனும் பார்க்க மாட்டேன், நீ எல்லாருக்குமே அருள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கடவுள், நிலையான செல்வம் இல்லாது போனா கூட நீ அதை நிறுத்தி என் வீட்டுல நிலைபெறச் செய்வ அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வரிகள்ல பாட பாட நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும். முருகன் நம்ம கூடவே இருக்க மாதிரி வரும். அதாவது அருணகிரிநாதர் பாத்தீங்கன்னா சாகரத்துக்கு போன அவரை ஆட்கொண்டு தன்னுடைய ஒரு அருள் கரங்களால பாத்தீங்கன்னா கைப்பற்றி நல்லபடியா பாட வச்சாரு. அதே மாதிரிதான் நம்மளும் பாத்தீங்கன்னா அருணகிரிநாதர் அளவுக்கு நம்மளால அந்த அளவுக்கு பக்தி செய்ய முடியுமான்னு இல்லை.
முடியுமா என்னன்னு தெரியாது. ஆனா அட்லீஸ்ட் அந்த முருகனுடைய அந்த கடைக்கண் பார்வையாவது நம்ம மேல வந்து படணும். நம்மளுடைய குடும்பம் வந்து நல்லா இருக்கணும். எல்லாரும் வந்து இந்த ஜாமான் சட்டெல்லாம் எடுத்துட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வீடு மாத்துறது, இல்ல ஹவுஸ் ஓனருக்கு பயந்துகிட்டு ஒரு சூடம் கூட காட்ட முடியாது, சாம்பிராணி போட முடியாது, நிலைவாசல்ல நமக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஒரு அலங்காரமும் பண்ணிக்க முடியாது, சத்தமா வந்து பாட்டு கேட்க முடியாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி ஒரு சண்டை சச்சரவு அப்படின்னா கூட அக்கம் பக்கத்துல என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். இவங்களை வந்து காலி பண்ண சொல்லுங்க, அந்த சுச்சுவேஷனை கூட புரிஞ்சுக்காம டக்குன்னு வந்து சொல்லிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சொந்த வீடு இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வந்து மோஸ்ட்லி வந்து இருக்காது. அது மட்டும் இல்லாம நம்ம வந்து அடிக்கடி வந்து வேற வேற வீட்டுக்கு மாறும்போது நம்மளுடைய மனநிலைமையும் வந்து மாறும். ஒரு வீட்டுல வந்து நம்ம பூஜை பண்ணி கரெக்டா வந்து வச்சிருப்போம், அந்தந்த இடத்துல அந்த பொருள் வந்து எடுத்து பழகிருப்போம். ஒரு 3 வருஷம் கழிச்சு இல்ல நீங்க வீடை காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கான வலிகளும் வேதனைகளும் ரொம்பவே அதிகமா இருக்கும். அதுவும் கொரோனா டைம்ல அந்த வழியை நாங்க அனுபவிச்சோம். யோகி வந்து அப்ப ரொம்ப கை குழந்த மாதிரி ஒரு 2 வயசு தான் இருக்கும். எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது. எப்படி கொரோனா டைம்ல வந்து நமக்கு வந்து வீடு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. மனசாட்சியே இல்லாம காலி பண்ண சொன்னாங்க. ஆனா எங்களுடைய புண்ணியமோ எங்க பூர்வ ஜென்ம புண்ணியமோ இல்லை வந்து நாங்க கும்பிடுற சாமியோட கருணையோ உடனே வந்து ஒரு வீடு கிடைச்சது. அட்வான்ஸ் கூட அப்ப கொடுக்க முடியல, ஏன்னா அப்ப இன்ஸ்டியூட்லாம் க்ளோஸ் பண்ணியிருந்தோம். அந்த நேரத்துல நமக்கு வந்து ஒரு கடவுள் மாதிரி வந்து எங்க கடை வச்சிருக்கிற அந்த இன்ஸ்டியூட் வச்சிருக்கிற அந்த ஓனர் வந்து எங்க வீட்டுல வந்து காலியா இருக்கு நீங்க இருங்கன்னு சொல்லி, அந்த நாங்க இருந்த வாடகை வீடு எப்படி இருந்ததோ அதே மாதிரி அச்சு அசலா அப்படியே இருந்தது இந்த வீடு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எனக்கு வீடு மாறின மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்லை. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்ப வந்து அந்த ஹவுஸ் ஓனரும் வந்து பாத்தீங்கன்னா சொன்னது என்னன்னா, வந்து அடுத்த நாள் இங்கேயே இருக்குன்னு நினைக்காதீங்கம்மா, சீக்கிரம் காலி பண்ணும் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இப்படி சொல்றாரு அப்படின்னு. திரும்ப அடுத்த வீடை பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சோம். அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் சொன்னது, இங்க இருந்து போகும்போது சொந்த வீட்டுக்கு தான் நீங்க போகணும் அப்படின்னு சொன்னாரு. அதுவும் சீக்கிரமா போயிருங்க அப்படின்னாரு. 2 வருஷத்துல அங்க இருந்து நாங்க வந்து போனோம். இருந்த வீட்டுல ஃபர்ஸ்ட் வாடகை வீட்டுல இருந்தப்ப 5 வருஷம் இருந்தோம். அப்ப கூட வந்து நிலம் வாங்கணும் வீடு வாங்கணுங்கிற எண்ணமே வரல. ஆனா இந்த வீட்டுக்கு வந்து அடுத்த வீட்டுக்கு மாறும்போது 2 வருஷத்துல நிலமும் வந்து கொரோனா டைம்ல அதே டைம்ல வாங்கினோம், அதே மாதிரி வீடும் வந்து கட்ட ஆரம்பிச்சோம். அடுத்த 2 வருஷத்துக்கு முடிச்சு நாங்க வந்து இந்த வீட்டுக்கு வந்து இப்ப 4 வருஷம் முடிய போகுது. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா முருகனோட செயல். அப்போ முருகன் மேலேயோ இல்லை நம்ம குலதெய்வத்து மேலேயோ நம்ம கடவுள் மேலேயோ கோவம் வரும். கொரோனா டைம்ல இப்படி இறக்கமே இல்லாம காலி பண்ண வைக்கிறாங்களே அப்படின்னு வந்து நம்ம கடவுளை கூட திட்டியிருப்போம். ஆனா இங்கேயே இருந்தா நீ இப்படியே வாடகை வீட்டுல தான் இருக்கணும், அதுக்காக தான் உன்னை மாற்றுறேன், அங்க போனா வேற சூழ்நிலைகள் மாறும், அந்த இடத்துல ஏற்ற மாதிரி உனக்கான சூழ்நிலைகள் அமையுங்கிற மாதிரிதான் முருகன் வந்து என்னை அமைச்சு வச்ச மாதிரி தோணுச்சு. அந்த வீட்டுக்கு 2வதா நாங்க ஷிஃப்ட் பண்ண வீட்டுக்கு போகும்போதுதான் எங்களுக்கு வந்து சிறுவாபுரி பதிகமே வந்து பாத்தீங்கன்னா என் கண்ணில் பட்டுச்சு. அப்பதான் அங்கதான் உட்காந்து நான் பாராயணம் பண்ணேன். அப்ப நாகமணி கோவிலுக்கு போகும்போதுதான் ஒருத்தர் சொன்னாரு, சிறுவாபுரி முருகன் உங்க காதுல விழுந்துட்டாலே நீங்க வீடு கட்டிடுவீங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அந்த முருகனே வந்து சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய மிராக்கள் நடக்கிறது தான் முருகனுடைய அருள். இது மாதிரி வந்து நிறைய மிராக்கள் உங்களுக்கும் நடந்திருக்கும். கண்டிப்பா வந்து நீங்க வேண்டுனது எல்லாமே நடக்கும். கவலைப்படாம தொடர்ந்து வந்து முயற்சி செய்யுங்க. 5 வருஷம் நானும் வந்து இந்த கடவுளை வணங்காம இந்த பதிகத்தை படிக்காம இருந்தேன். ஆனா படிச்ச 2 வருஷத்துல நமக்கு வீடு அமையுது அப்படின்னா அதுக்கான நேரம் காலம் கூடி வரும்போது எல்லாமே தானா அமையும். அதே மாதிரி அமையும் போது நமக்கு ரொம்ப நிலையானதா நம்ம விட்டு சீக்கிரமா போகக்கூடாத இருக்கக்கூடிய ஒரு செல்வத்தை தான் அந்த முருகப்பெருமான் நமக்கு தருவாரு அப்படிங்கிற நம்பிக்கையோட படிங்க. நம்மளை பதிகம் படிக்கிறதோட சேர்த்து உழைப்பும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்மளுடைய நம்பிக்கை, ஹார்ட் ஒர்க், இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதையும் வந்து நீங்க தயவு செய்து மறந்துடக்கூடாது. இறைவன் வந்து உண்மையா நேர்மையா உழைக்கிறவங்களுக்கு லேட்டா கொடுத்தாலுமே நிச்சயமா நல்லதை வந்து கொடுப்பாரு. அதை வந்து நீங்க மறந்துடக்கூடாது. ஸோ உங்க வீட்டுல வந்து நீங்க வேலைக்கு போகாட்டி உங்க கணவர் வேலைக்கு போறாரா, அவர் வந்து நல்லபடியா சம்பாதிக்கணும், அவர் வந்து நல்லா இருக்கணும், உடல் ஆரோக்கியத்தோட இருக்கணும், நீங்க நல்லபடியா பூஜை பண்ணுங்க. வீட்டை நீங்க பாத்துக்கோங்க, வருமானத்தை அவர் பாத்துக்குவாரு, நம்ம எல்லாத்தையும் முருகன் பாத்துக்குவாரு. உங்களுடைய பிரார்த்தனை சீக்கிரமா வந்து நிறைவேறணும். இது மாதிரி நீங்களும் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நானும் வந்து வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.